Hello students, welcome to Quick Maths. இன்னைக்கு இந்த வீடியோவில் probability chapter exercise 15.1 question 2 வந்து பார்க்கலாம். அதனுடைய சொல்யூஷனும் கொஸ்டினும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது வந்து செகண்ட் கொஸ்டின், எக்ஸசைஸ் 15.1ல் செகண்ட் கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, which of the following experiments have equally likely outcomes அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ எந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வந்து ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸில் வரும், அவுட்கம்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ் வரணும்னா அந்த ஈவெண்ட் வந்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஒரு ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்டுக்கு தான் ஈக்குவலி லைக்லி அவுட்கம் வந்து இருக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட். ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்னா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா இந்த 4 சப்டிவிஷன்ஸும் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ டெஃபினிஷன் பாருங்கள். டெஃபினிஷன் ஆஃப் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னால் என்ன மீனிங்? ஓகே, அதாவது ஒரு ஈவெண்ட் இப்போ அக்கர் ஆகுது, ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து சான்சஸ் என்னென்ன இருக்குது? ஹெட்டு வரும் ஆர் டெயில் வரும். வேறு எந்த ஒரு அவுட்கம்மும் வர்றதுக்கு சான்சஸே இல்லை. ஒன்று ஹெட்டு வரணும் ஆர் டெயில் வரணும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு பேர் தான் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். இங்கே டெஃபினிஷனை ஷேர் பண்ணிக்கிறேன். 2 or more events which have an equal probability of occurrence. ஓகே, 2 or more events. இப்போது காயினை டாஸ் பண்ண போதில் 2 ஈவெண்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது இல்லையா? 2 அவுட்கம் வர சான்சஸ் இருக்குது. ஒன்று ஹெட்டு, இன்னொன்று டெய்லு. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 2 or more events which have an equal probability. காயினை டாஸ் பண்ண போதில் ஹெட்டு வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி 1/2, அதே மாதிரி டெய்ல் வர்றதுக்கும் ப்ராபபிலிட்டி 1/2 தான். which have an equal probability of occurrence are said to be equally likely events. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கு பேர் தான் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். அதில் வர்ற அவுட்கம்க்கு பேர் ஈக்குவலி லைக்லி அவுட்கம். ஓகே, இது வந்து காயினை டாஸ் பண்ணும் போதில் நமக்கு ஈக்குவலி லைக்லி அவுட்கம் தான் கிடைக்கும். பிகாஸ் அங்கே நிகழ்கிற ஈவெண்ட்ஸ் வந்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் தான். ஏன்னா ஒன்று ஹெட்டு வரணும் ஆர் டெயில் வரணும், 2 சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போதில் அந்த மாதிரி ஈவெண்ட்டை வந்து நம்ம ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். இன்னும் அதில் வர்ற அவுட்கம்மை வந்து ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். எ டிரைவர் attempts to start a car, the car starts or does not start. இது வந்து ஒரு ஈக்குவலி லைக்லி அவுட்கம் வர்ற ஈவெண்ட் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு ஈக்குவலி லைக்லி அவுட்கம் வர்ற ஈவெண்ட் கிடையாது. பிகாஸ் கார் ஸ்டார்ட் ஆகிறதும் அது வந்து ஆஃப் ஆகிறதும் அது வந்து டிரைவருடைய எபிலிட்டியை பொறுத்தது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலி ஒருவேளை கார் வந்து அவுட் ஆஃப் ஆர்டரில் இருந்தால் அங்கே வந்து ஆன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸே சுத்தமாக இல்லை. அங்கே இம்பாசிபிள் ஈவெண்ட் ஆயிரும். கார் வந்து அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்கும்போதில் காரை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட் ஆயிரும். அதை சம் ரிப்பேர் எல்லாம் பண்ணி தான் அதுக்கடுத்து தான் நம்ம அந்த காரை ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட், ஒரு கார் டிரைவர் காரை ஸ்டார்ட் பண்ணுறது, அது வந்து ஸ்டார்ட் ஆகுது அல்லது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் கிடையாது. ஓகே, பிகாஸ் கார் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிரும். பட் அந்த கார் அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்கும்போதில், அதாவது
மெஷினரியே ஆஃபில் இருக்கும்போதில் நம்ம அந்த காரை ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு 2 ஈவெண்ட்டு தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆன் பண்ணுற ஈவெண்ட் வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட் ஆயிரும். ஸோ சப்டிவிஷன் ஏ, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்து a driver attempts to start a car, the car starts or does not start. கார் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரியாது. ஓகே, ஒரு டிரைவர் காரை ஸ்டார்ட் பண்ணுறார், அவ்வளோதான். ஸோ அந்த கார் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த கார் ஸ்டார்ட் ஆகிறதும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதும் 2 ஈவெண்ட்டு தான் வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பிகாஸ் இதுலேயே ஏதோ ஒன்று வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அந்த கார் அவுட் ஆஃப் ஆர்டரில் ஏதோ ரிப்பேராக இருந்தது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிற ஈவெண்ட் வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ ரிப்பேர் பண்ண பிறகு தான் அது பாசிபிள் ஈவெண்ட் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நாட் அ ஈக்குவலி லைக்லி அவுட்கம். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கங்க. இப்போது இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன், எ பிளேயர் அட்டம்ப்ட்ஸ் டு ஷூட் அ பாஸ்கெட்பால், he or she shoots or misses the shot. ஓகே, இப்போது ஒரு பிளேயர் வந்து பாஸ்கெட் பால் வந்து அட்டன் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க. அப்போது அந்த கேர்ள் ஆர் பாய் அதை வந்து பாஸ்கெட் பாலில் சான்சஸ் வர்றதுக்கும் மிஸ் ஆகிறதுக்கும் ஒன்று சான்ஸ் கிடைக்கும் ஆர் மிஸ் ஆகும் இல்லையா? அது 2 ஈவெண்ட்டு இருக்குது. பட் போடவே தெரியாத ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், போடவே தெரியாத, அதாவது பாஸ்கெட் பாலே விளையாட தெரியாத, அதனுடைய ரூல்ஸே தெரியாத பிளேயர் அங்கே அட்டன் பண்ணுறாங்க அந்த கேமை அப்படிங்கும் போதில் அங்கே வந்து எந்த ஈவெண்ட்டுமே வராது இல்லையா? மிஸ் ஆகவும், அதாவது விளையாடவே தெரியாதுங்கும் போதில் அவங்களுக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கவும் சான்ஸ் இல்லை, மிஸ் பண்ணுறதும் சான்ஸ் இல்லை. ஸோ அந்த 2 ஈவெண்ட்டையும் தவிர விளையாடவே தெரியலை அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து அங்கே வந்துடும் இல்லையா? அந்த ஒரு கான்செப்டில் போயிடும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஈக்குவலி லைக்லி அவுட்கம் வர்ற ஈவெண்ட் கிடையாது. ஓகே, இப்போ பாருங்கள் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன். Second subdivision, it is not an equally likely outcome because this game depends on many factors. ஒரு விளையாடவே பாஸ்கெட்பால் ரூல்ஸே தெரியாத ஒரு பிளேயர் உள்ளே என்ட்ராகிறாங்க, அப்படியும் இருக்கலாம். இல்லை பாஸ்கெட்பால் கிரவுண்டு வந்து ஒரு அந்த விளையாடுறதுக்கு உரிய சர்க்கம்ஸ்டன்சஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆர் கிளைமேட்டிக் கண்டிஷன், இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொறுத்து தான் அங்கே வந்து பால் பாயிண்ட்ஸ் வருதா ஆர் மிஸ் ஆகுதாங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த 2 ஈவெண்ட்டு தான் அங்கே நிகழும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு பிளேயர் விளையாட வரும்போதில் சில ஏதோ ஒரு இல்னஸ், அவங்களால விளையாட முடியலை, விழுந்துட்டாங்க கீழே, அப்படிங்கும் போதில் அந்த ஈவெண்ட் வந்து அங்கே நிகழவே நிகழாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த செகண்ட் சப்டிவிஷன் வந்து கொடுத்துருக்கிற ஈவெண்ட் நாட் அன் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட். ஸோ அதனால் அது வந்து ஈக்குவலி நாட் அ ஈக்குவலி லைக்லி அவுட்கம், அதாவது ஈக்குவலி லைக்லி அவுட்கம் இந்த செகண்ட் சப்டிவிஷன் கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 சப்டிவிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போது தேர்ட் ஒன், a trial is made to answer a true or false question. Okay, the answer is right or wrong. ஒரு கொஸ்டின் ட்ரையல் கொஸ்டின் ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே, ட்ரையல் ஒன்று கொண்டு போகிறாங்க. அந்த கொஸ்டினுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 2 ஆன்சர் தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் ரைட்டுன்னு சொல்லுவாங்க ஆர் ராங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ இதனுடைய அவுட்கம் வந்து ஈக்குவலி லைக்லி அவுட்கம் தான். பிகாஸ் அதில் வந்து நன் ஆஃப் தி அபவுட் அப்படி ஒரு சான்சஸ் இல்லை, இல்லை வேறு நியூமரிக் நம்பர்ஸ் வர்ற சான்சஸ் கிடையாது. ரைட் ஆர் ராங் 2 ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க.
ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டினை ட்ரையல் பார்க்கும்போதில் ஆன்சர் கொடுக்கும்போதில் அவங்க என்ன ஆன்சர்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது? ஒன்று ட்ரூன்னு சொல்லுவாங்க, ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலி லைக்லி அவுட்கம் தரக்கூடிய ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட். ஓகே, ஸோ இப்போ தேர்ட் ஆன்சர் பார்த்துடலாம். It is an equally likely outcome because both have equal chances to happen. ஓகே, ஸோ ஒருத்தர் ட்ரூன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் இன்னொருத்தரும் ட்ரூன்னு சொல்லலாம், பட் இன்னொருத்தரும் ஃபால்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அவுட்கம் வந்து சர்டைன் அவுட்கம் தான் இருக்குது, இந்த ரெண்டு அவுட்கம் தான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஷியராக தெரியும் போதில் இது வந்து இட் இஸ் அன் ஈக்குவலி லைக்லி அவுட்கம் வரக்கூடிய ஒரு ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட். ஓகே, இப்போ ஃபோர்த் டிவிஷன், சரி, fourth division, a baby is born, it is a boy or a girl. Okay, a baby is born, ஒரு பேபி பார்ன் ஆகுது அப்படின்னா அது வந்து பாயாக இருக்கணும் ஆர் கேர்ளாக இருக்கணும், ரெண்டு சான்சஸ் தான் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலி லைக்லி அவுட்கம் தரக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவலி லைக்லி அவுட்கம்னா என்ன டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 4 சப்டிவிஷன்ஸுக்கும் ஆன்சரும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.